வானதி, பாண்டி சொல்றதுல தப்பு ஒன்றும் கிடையாதே. சேரன் அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பாண்டியும் வானதியும் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போய் நிலா வானதி கிட்ட சொல்ல உடனே வானதி இருந்துகிட்டு, போதும் நிறுத்துறீங்களா? பாண்டியும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை யாராவது இப்ப பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்களா? நீங்க எதுக்காக வரீங்க? உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி நிலாவை பார்த்து பேச உடனே அங்க பாண்டி இருந்துகிட்டு, வானதி, இப்போ எதுக்காக அண்ணியை இப்படி பேசுற? அண்ணி இப்போ நல்லதுக்கு தானே பேசுறாங்க. அண்ணி சொன்ன மாதிரி தான். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும். அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிக்காம உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்க வானதி. அண்ணி கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. நீங்க உள்ள போங்க, நான் இவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல உடனே நிலாவுமே அமைதியா உள்ள போறாங்க. உள்ள சோகமா வந்த நிலாவை பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாருமே கேட்க வெளியே வானதி பாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத சோழன் கிட்ட சொல்ல சோழன், நடேசன், சேரன்னு எல்லாருமே வெளியே போறாங்க. எங்க அவ? இவளுக்கு இதே வேலையா போச்சா? இங்க பாரு. ஆமா, இப்போ என்ன உனக்கு அவசரம்? உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா உடனே என் பையன் பாண்டியனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா? ஏன் உனக்கு கொஞ்சம் கூட சுயநலமா யோசிக்கிற புத்தியே கிடையாதா? இந்த வீட்டுல மூத்தவன் சேரன் இருக்கான். அவனுக்கு கல்யாணத்தை பண்ணாம உனக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இங்க பாரு, உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களே, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்லு. இங்க பாருடா பாண்டி, உடனே எல்லாம் இவங்க வீட்டுல பொண்ணு கேட்க போ தேவையில்ல. முதல்ல சேரனுக்கு கல்யாணம் ஆகணும். ஏற்கனவே அக்கம் பக்கம் இருக்கிற நாய்ங்களாம் ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கு. இதுல நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேரனுக்கு கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ரோட்ல தலை காட்டி நடக்க முடியாத அளவுக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்க ஆக்கிடுவாங்க. நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல உடனே அங்க வானதி இருந்துகிட்டு, என்ன பாண்டி, உங்க அப்பா என்னை இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு, நீ அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன பாண்டி இதெல்லாம்? நீ தான் என்னை உண்மையா காதலிக்கிறியா? எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை. அன்னைக்கும் அப்படிதான். உங்க சேரன் என்ன நீலா சோழன்னு எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுறாங்க. நான் சப்போர்ட்டுக்கு வந்து பேசும்போது கூட இவங்க எல்லாரும் என்னதான் திட்டினாங்க. அப்பவும் நீ அமைதியா தான் இருந்த, இப்பவும் நீ அமைதியா தான் இருக்க. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச உடனே நடேசன் இருந்துகிட்டு, இங்க பாருமா, அன்னைக்கே நீ குடும்பத்தை கலைக்கிற மாதிரி தான் பேசுனேன். அப்பவும் நான் ஏதோ பொறுமையா இருந்தேன். இந்த வாட்டி நான் பொறுமையா இருப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. சேரனுக்கு கல்யாணம் பண்ணாம பாண்டிக்கு நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம். அதுக்கு அவனும் சம்மதிக்க மாட்டான், நாங்களும் சம்மதிக்க மாட்டோம். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வானதியை பார்த்து கோபமா பேச, அங்கிள், பாண்டிக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்தான், எனக்கும் விருப்பம். இங்க பாருங்க, பாண்டிக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, இந்த ரூம்ல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா எந்த ரூம்ல தங்குறதுன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு இப்ப பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் நான் இப்ப சொன்னேன். நிலா சோழனை விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அதனால நிலாவை எங்கன்னா ஹாஸ்டல்ல ரூம் பார்த்து தங்கட்டும்னு சொன்னேன். நான் சொன்னது சரிதானே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி சொல்ல, அடி செருப்பால, யார ரூம்ல போய் தங்க சொல்ற? யாரு? என் மருமக நிலாவா? இங்க பாரு, இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியே என் மருமக நிலாதான். அவளை போய் நீ இந்த வீட்டை விட்டு போ சொல்லுவியா? நீ இந்த வீட்டுக்குள்ள வருவியா? எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துறன்னு நானும் பாக்குறேன். என்ன சொன்ன? விருப்பம் இல்லாம நிலா சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாளா? ஆமா, வந்தாதான். இப்போ என்ன அதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல நிலாவே சோழனை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்வாங்க. அதை நீ பார்க்க தானே போற, அப்ப தெரியும். ஆனா ஒண்ணு, நிலா மட்டும் இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது. நீங்க பாரு பாண்டி, இப்படியெல்லாம் பேசுறவ நாளைக்கே குடும்பத்துக்குள்ள வந்து இவ குடும்பத்தை கலைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏய், நீ சரிப்பட்டு வரமாட்ட. முதல்ல இங்க இருந்து போ. பாண்டி, என்ன இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல உடனே சோழனுக்கோ, இங்க பாரு வானதி, நானும் நீ ஏதோ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அமைதியா போய்கிட்டு இருந்தேன். எதுக்காக என்னோட ஒய்ஃப் இந்த வீட்டை விட்டு போகணும்? டே பாண்டி, நீ இவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறியா இல்ல நானே இவளோட கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல உடனே இங்க பாண்டி இருந்துகிட்டு, இங்க பாரு வானதி, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளோ நேரம் பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல நாள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்பவே இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே என் அண்ணியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ ரெடியா இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வர முடியும்? இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்பு, எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாண்டி வானதியை பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச உடனே சேரன் இந்த பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேரன் அங்க பாண்டியை பார்த்து, டே பாண்டி, என்னடா சோழன் தான் ஏதோ புரியாம பேசுறானா? நீயும் அதுக்கேத்த மாதிரி இங்க பாருமா, உனக்கு என்ன, உங்க வீட்டில் இப்போ சம்மதிச்சிட்டாங்க அப்படி தானே? தாராளமா நாளைக்கே நாங்க வந்து
உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறோம். என்ன உனக்கு சந்தோஷம் தானே? நீ இப்போ கிளம்புறியாமா? இப்போ ஏற்கனவே இங்க நிலைமை சரியில்லை, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வானதி கிட்ட சமாதானம் பேச, உடனே இங்க நடேசன் இருந்துகிட்டு, ஆமா வந்துட்டான், எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போயே இவனுக்கு வேலைய போச்சு. ஏண்டா உன்னை பத்தி தாண்டா அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகாம ஏற்கனவே அந்த சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பாண்டி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படியே தியாகத்தை பண்ணிக்கிட்டு இப்ப என்ன உனக்கு பொண்ணா இல்ல? அந்த இந்திக்கார பொண்ணு தான் வரல, சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணு. இங்க பாருமா, சேரனுக்கு கல்யாணம் ஆனாலும் இந்த வீட்டில் இன்னும் 2 ரூம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்க உன்னை கல்யாணம் பண்ண சொல்லுவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க பறந்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம். உங்க வீட்டில் போய் சொல்லு. உங்க வீட்டில் உடனே ஒத்துக்கிட்டாங்கங்கிறதுக்காகலாம் பாண்டிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஐயோ அப்பா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கப்பா. பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் தான் யோசிக்கணும். இப்போ என்ன, சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன கல்யாணம் ஆகாமையா இருக்க போகுது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி வானதி வீட்டில் ஏதோ இப்போதான் சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் கல்யாணம் வேண்டாம், இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மறுபடியும் பெருசா வெடிக்கும். அதனால தான் சொல்றேன், வானதியே நாம நாளைக்கே பொண்ணு பார்க்க போலாம். உடனே நிலா இருந்துகிட்டு, அண்ணே என்னென்ன பேசுறீங்க? வானதி தான் ஏதோ புரியாம பேசுதுன்னா நீங்களும் அதுக்கேத்த மாதிரி என்னமோ பாண்டிக்கு உடனே கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி பேசுறீங்க. இல்லைண்ணே, நீங்க மூத்தவரா இருக்கும்போது உங்களுக்கு தானே கல்யாணத்தை முடிக்கணும். அங்கிள் சொல்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு நிலா இங்க சேரன் கிட்ட சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த வானதி, போது நிறுத்து. எப்ப பாரு எங்க குடும்பத்துல இருக்க நடக்கிற பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. பேசாம போறியா? ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. நீ மட்டும் அந்த ரூமை கொடுத்தனா சீக்கிரமா பாண்டியன் கழுத்துல தாலியை கட்டுவான். நாங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போயிடுவோம். சேரன் அண்ணனும் அந்த சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு போவாங்க. எல்லாமே ஒன்னாலதான் பிரச்சனை. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி நிலாவை பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச, உடனே வந்த கோபத்துக்கு சோழனும், அண்ணே முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கண்ணே. தேவையில்லாம எல்லைக்கு மீறி பேசிக்கிட்டு போறா. என்னோட வைஃப் நிலாவை பத்தி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீயே யோசிச்சு பாருனே. இந்த வீடே நமக்கு இல்லாதுன்னு நினைக்கும் போது நிலா மட்டும் எனக்கு அந்த திட்டம் போட்டு கொடுக்கலனா இன்னொரு இந்த வீடு நமக்கு கிடைச்சே இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் நமக்காக எவ்வளவோ நிலா பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது நிலாவை பற்றி பேசுறதுக்கு இந்த வானதிக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாரு பாண்டி, உனக்காக தான் இந்த நிமிஷம் வேற நான் பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஏய் முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே இங்க நிலா இருந்துகிட்டு, ஐயோ போதும் நிறுத்துறீங்களா? வானதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே இப்போ அந்த ரூம்ல இடம் இல்லாம இருக்காங்க. சரி, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா வானதி சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல. நான் முதல்ல கிளம்புறேன். வானதி, நீங்க எப்பவும் போல நீங்க சேரனனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் சந்தோஷமா இருங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே இங்க நிலா ரூமுக்குள்ள போய் பேக்ல தன்னோட துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேகும் கையுமா வெளியே வந்து நிக்கிறத பார்த்ததும் இங்க நடேசனுக்கு பயங்கர ஆத்திரம் வந்து, ஏய் ஒன்னதான் சொல்றேன், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. தேவையில்லாம நிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருமா நிலா, யாரை கேட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவெடுத்த? இங்க நான் இருக்கேன், என்ன கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா எனக்கு மரியாதை கொடுத்தனா நீ முதல்ல இந்த வீட்டுக்குள்ள போ. ஏய் போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் ரொம்ப கோபத்தோட வானதியை பார்த்து பேச, வானதியோ வந்த கோபத்துக்கு அங்க பாண்டியை பார்த்து, என்ன பாண்டி, இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி நின்னுக்கிட்டு இருக்க பாரு. அந்த சோழன் கூட விருப்பம் இல்லாம அந்த நிலாவை கல்யாணம் பண்ண பொண்ணையே அவன் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ, நான் உன்னை உயிருக்குயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு அவமானப்படுத்துற அளவுக்கு பேசுறாங்க. ஆனா நீ எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ச்சே, இதுதான் நீ என்ன காதலிக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் போன வானதியை இன்னும் காணவே காணோம். நாம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி தன்னோட புருஷனை அழைச்சிக்கிட்டு நேரா அங்க பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இங்க ஓவரா பேசிக்கிட்டு இருந்த வானதிய கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத நடேசனும் இங்க வானதியோட கைய பிடிச்சு தாரத்தாரன்னு இழுத்துக்கிட்டு வந்து வெளியே தள்ளி விடுறாரு. இங்க பாரு, ஒன்னாலதான் இப்போ என் மருமக நிலா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனையை கிளப்பணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், அடுத்ததான் மிருகமா தான் மாறுவேன்.
ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து வானதிய நடேசன் கீழே தள்ளி விடுறத அங்க ஆட்டோல இருந்து இறங்கின காமாட்சியோ பாத்துடுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறானுங்களே, பாவி பாவி, நான் அப்பவே தலைப்பட அடிச்சுக்கினேன். கேட்டியா, இந்த குடும்பமும் வேணாம் ஒண்ணு வேணான்னு. நான் சொல்ற பேச்சு எங்க கேட்குற? இப்ப பாரு, நடு ரோட்டுக்கு வந்ததுதான் மிச்சம். இவன் தான் முக்கியம்னு சொல்லி ஓடி வந்தியே, நாசமா போறவளே, நீ என் சொல்ற பேச்சு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காமாட்சி அங்க வானதியை பயங்கரமா பிடிச்சி பேச, வானதியோ அழுதுகிட்டே இங்க காமாட்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ எல்லா காரணமும் இந்த நிலா தானா? ஏமா, உன்னை பத்தி தான் என் பொண்ணு இவ்வளோ சொல்றாளே, நீ விருப்பம் இல்லாம தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அப்போ நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆகும்ல, நீ முதல்ல போமா அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசன் இருந்துகிட்டு, ஏய், இப்பதான் உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்து வெளியே போட்டேன், அடுத்ததா உன்னை கழுத்து பிடிச்சி தள்ளிடுவேன், ஒழுங்கா குடும்பமா சேர்ந்து போயிடுங்க, இல்லனா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நடேசன் அங்க வானதியோட குடும்பத்தை பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச, ஏன்பா, நீ தானே என் பொண்ணை காதலிச்ச, இப்போ என் பொண்ணை இப்படி கழுத்து பிடிச்சி உன் அப்பா தள்ளுறாரு, இப்படி மனசாட்சியே இல்லாம குத்துக்கல்லு மாதிரி நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன, என் பொண்ணை இப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டா நாங்க மறுபடியும் இங்க வரமாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, இப்ப சொல்றேன், நாளைக்கு நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஒழுங்கு மரியாதையா குடும்பமா வந்து என் பொண்ணு கேட்க வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த காமாட்சி யாரு, இந்த குடும்பம் யாருன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். நான் மிரட்டுறேன்னு நினைக்காத, கண்டிப்பா அது நடக்கும். ஒழுங்கு மரியாதையா வந்து சேருங்க. ஏய் வாடி, இவ்வளவு அவமானப்பட்டும் உனக்கு இவன் தான் முக்கியம்னு இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க. நாளைக்கு மட்டும் அவன் வரலனா அவ்வளவுதான், அதோட உனக்கு வேற யாதனா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். வேற எதுவுமே உலகத்துல பையனே இல்லாத மாதிரி இந்த கேடு கெட்ட குடும்பத்துல வந்து காதலிச்சுட்டா. ச்சே, வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அம்மா காமாட்சி வானதியை தன்னோட ஆட்டோல கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சேர்ந்து இருந்துகிட்டு, அப்பா, என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த வானதி பொண்ணை இப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. வானதி பாவம்பா. நிலா, நீயுமே அவசரப்பட்டு ஏதோ சின்ன பொண்ணு பேசுதுங்கிறதுக்காக பேக் எடுத்துக்கிட்டு இப்படி கிளம்பாத, நீ முதல்ல உள்ள போப்பா. இங்க பாரு பாண்டி, நாளைக்கு நாம வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பேச்ச மீறி யாரும் எதுவும் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பட்ட கஷ்டத்துக்கு இங்க சேரணும் மனசு மாறி பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு முடிவை சொல்லி வானதிக்கும் அங்க வாக்கு கொடுத்து அனுப்புறாரு.